Hi viewers, welcome to Jenna Tips. இன்னைக்கு நம்ம Jenna Tipsல பார்க்க போறது மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியானது. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு நான் எடுத்துட்டேன். இதை எடுத்துக்கிட்டு தோல் எல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு 150 கிராம் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன். பச்சரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஊற வச்சிருங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி அல்லது 3/4 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து நான் உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி தான். நான் வந்து 150 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். 2 முட்டை, உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மிக்ஸில வந்து அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிழங்கையும் அரிசியையும் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா ஒரு நார்மலா அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட நம்ம கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ அரிசியும் கிழங்கும் இதே பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மீதி கிழங்கையும் அப்புறமாட்டி தேங்காவையும் வந்து நம்ம அரைச்சிடலாம். அப்புறம் வந்து முட்டை, சுகர் இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தேங்காய், முட்டை, ஜீனி அப்புறம் வந்து கிழங்கு, மீதி உள்ள கிழங்கு எல்லாத்தையும் வந்து நான் வந்து அரைச்சிட்டேன். இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பக்குவத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாவு வச்சுக்கோங்க. உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு உங்க தகுந்த மாதிரி தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நெய், ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வந்து நெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அடை ஊற்றுனதுக்கு அப்புறமாட்டி நார்மல் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்க, இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கு. அது இல்லாமல் பாருங்க, நல்லா கோல்டன் கலர்ல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். சாப்பிடும்போதே ரொம்ப அல்வா மாதிரி இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம கிழங்க வந்து சும்மா அவிச்சு நம்ம எப்பவும் போல ஆர்டினரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். பாருங்க, இப்போ வந்து அடை வந்து 2 பக்கமும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனுக்கு வந்து சட்னி, சாம்பார்லாம் தேவையில்லை. வெறும் அடையாவே நம்ம சாப்பிட்லாம். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.